Happy Eid Mubarak. Happy Eid Mubarak. இப்போ நம்மளோட பெருநாள் லஞ்ச் என்னடா, மட்டன் பிரியாணி, மட்டன் தால்ச்சா, ரைத்தா, ஸ்வீட்டுக்கு லட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா, மலேசியாவில் எங்களுடைய ஈத் எப்படி கொண்டாடுறோம்னு பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். இது பெருநாளைக்கு முத நாள் எடுத்த வீடியோ. இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா, ஜஸ்ரின் ஜஸ்ராக்கு ஹேர் வாஷ் பண்ணி ஹேர் கட் பண்ண வந்திருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு பெருநாள் அறிவிச்சாச்சு. நான் நோன்பு திறந்துட்டேன். இப்போ நைட்டுக்கு நான் என்ன சமைக்க போறேன்டா, எங்கள் ஊர் ஸ்டைலில் உள்ள ஆட்டரிசி குருமா தான் சமைக்க போறேன். இப்போ நம்ம ஆட்டரிசி குருமா எப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம். நான் 1 kg அளவுக்கு ஆட்டரிசி எடுத்திருக்கிறேன். இந்த குருமாவுக்கு நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது. இது 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். கூட கருவேப்பிலை சேர்த்திருக்கிறேன். இதை இப்படி சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டு நல்லா இறைச்சியோட இப்படி பிசைஞ்சு விட்டுக்குங்க. அப்புறம் நான் மிளகாத்தூள் சேர்க்காததுனால இப்போ 2 தக்காளி, பெரிய தக்காளி வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பச்சை மிளகா 10 மிளகாயை கீரி எடுத்து வச்சிருக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு உரப்புக்கு. இப்போ இதையும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா இதோட இறைச்சியோட சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்குறங்க. அதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் தயிர் எடுத்திருக்கிறேன். இதையும் நம்ம சேர்த்துக்குருவோம். அதுக்கப்புறம் மல்லி, புதினா இதையும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 kg இறைச்சி எடுத்திருக்கிறதுனால அதுக்கு இஞ்சி பூண்டு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்குருவோம். இப்போ நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்க்கல. ஆனால் இறைச்சி மசாலா 2 ஸ்பூன் சேருங்க. எல்லாம் மசாலா தூள், தயிர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கலந்து விட்டு மூடி ஒரு 1/2 an hour ஊற வச்சிருவோம். இப்போ மூடி ஒரு 1/2 an hour ஊறட்டும். இப்போ இந்த குருமாக்கு கடைசியில் ஊத்துறதுக்கு தேங்காய் பூவும் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன்னு. இப்போ தேங்காய் பூவையும் முந்திரி பருப்பையும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். இந்த தேங்காய் பூவையும் முந்திரி பருப்பையும் நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சு ஆட்டரிச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ குக்கரை ஒரு 7 விசில் வைப்போம். நல்லா வெந்து வரட்டும்.
இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தேங்காய் பூவோட கலர் மாறிடுச்சு. வாசம் அவ்வளோ வாசமா இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அசான் சொல்லியாச்சு, நோன்பு திறந்தாச்சு. இப்போ நம்ம பாக்கூர் போடுவோம். இதுதான் நான் தைச்ச ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பாக்கூர் போட்டாச்சு. இப்போ குக்கர் இறச்சி வெந்துருச்சு. எடுத்து குருமாவை தாளிப்போம். இப்போ நல்லா குருமா மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. இறைச்சியும் நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம இதை தாளிப்போம். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுருவோம். இப்போ நம்ம வறுத்த தேங்காய் பூவையும் முந்திரி பருப்பையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சட்டி காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுவோம். அதோட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறங்க. இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டதோட ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் தக்காளி பழம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்கிற குருமாவை சேர்த்துருவோம். அது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துருவோம். இப்போ மூடி போட்டு மூடிடுவோம். ஒரு கொதி வரட்டும். இப்போ குருமா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்ச தேங்காயை சேர்த்துருவோம். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச தேங்காயை சேர்த்ததோட ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாம். ஒரு கொதி வந்ததோட போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச தேங்காயை சேர்த்ததோட நல்லா கொதி வந்துருச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் குருமா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நைட்டுக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னா இடியப்பமும் இறைச்சி குருமாவும். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா வட்டலப்பா செய்ய போகிறோம். எங்கள் ஊர் சைடில் அந்த வட்டலப்பா செய்யாட்டா பெருநாள் மாதிரியே இருக்காது. இதோட ரெசிபி நான் ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். வட்டலப்பத்தை வேக வச்சாச்சு. இப்போ நம்ம மருதாணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னோட இதுக்கு முந்தின பெருநாள் விழாக்கில் பார்த்தாலும் தெரியும், நான் ஃபோன் வைக்க மாட்டேன், மருதாணி தான் வைப்பேன். எனக்கு பெருநாளைக்கு மருதாணி வச்சாதான் பெருநாள் மாதிரி இருக்கேன். அதனால இப்போ நம்ம வந்து மருதாணி வைப்போம். இப்போ நம்ம இந்த கை ஃபுல்லாக வச்சாச்சு. இன்னொரு கைக்கு இப்போ என் சன் வந்து வைப்பாங்க.
The next day. நம்ம காலையில எந்திரிச்சு தொழுகைக்கு ரெடி ஆகியாச்சு. இதுதான் எங்க பெருநா தொழுகையோட அவுட்ஃபிட்டு. இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹாப்பி ஈத் முபாரக். இப்ப நம்ம எங்க தொழுக போறோம்டா கோலாலம்பூர்லய தேசிய பள்ளிவாசல்னு சொல்ற மஸ்ஜித் நிகாராக்கு தான் போறோம். பாருங்க, சாதாரண நாட்கள்ல பார்த்தோம்டா இந்த ஹைவே சரியான டிராபிக்கா இருக்கு. இப்ப பெருநா அன்னைக்கு எல்லாருமே சொந்த ஊருக்கு போயிட்டதுனால ரோடு எவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம கார் பார்க் பண்ணிட்டு பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் இன்னைக்கு பெருநாள் தொழுகிறதுக்கு இந்த மஸ்ஜித் நிகரா பள்ளிவாசலுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க பெருநாள் தொழுகிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. வாங்க உள்ளாக்க போய் பார்ப்போம். இப்ப நம்ம பெருநாள் தொழுது முடிச்சாச்சு. நம்ம இப்ப வீட்டுக்கு போவோம். இப்ப தொழுது முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்ப பெருநாள் காலை டிஃபன் என்னண்டா இடியப்பம், பரோட்டா, நைட் வச்ச குருமா, கோழி பரட்டல், ஸ்வீட் எல்லாம் கலந்த ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கிறேன். நான் செஞ்ச வட்டலப்பம் வச்சிருக்கிறேன். இவ்வளவுதான் என்னோட காலை டிஃபன். இப்போ நம்ம மத்தியானத்துக்கு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இந்த மட்டன் பிரியாணியோட ரெசிபி என்னோட சேனலில் இருக்கு. அதோட லிங்க்குமா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம மட்டன் பிரியாணி எப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல மட்டனையும் பருப்பையும் அவிச்சிருவோம் தால்ச்சாக்கு. இப்போ மட்டன் தால்ச்சாக்கு மட்டனு பருப்பு வேகட்டு. இப்போ பருப்பு 4 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இப்போ இறைச்சியை வேக வைப்போம். இறைச்சியை 6 விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் நல்லா இறைச்சி வேக. இப்போ நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிருவோம். சட்டி அடுப்புல வச்சு சட்டி சூடாயிருச்சு. நம்ம நெய் சேர்த்துக்குருவோம். இப்ப பட்டை கிராம்பு போட்டுட்டு எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப வெங்காயத்தை போட்டுருவோம். இப்போ தக்காளி சேர்த்துருவோம். இப்போ தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குருவோம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டேன்.
இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்குருவோம். இப்போ நம்ம புதினா மல்லியை சேர்த்துருவோம். இப்போ வேக வச்ச இறைச்சியும் சேர்த்துருவோம். இப்போ நம்ம இறைச்சி வேக வைக்கையில உப்பு சேர்த்தாச்சு, அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ இந்த மசாலா தண்ணியும் சேர்த்து கொதிக்க வைப்போம். இப்போ இறைச்சியும் மசாலா தண்ணியும் நல்லா கொதிச்சு வரட்டு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைப்போம். இப்போ நம்ம மூடி போட்டு 2 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்ப்போம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் தயிரையும் சேர்த்துருவோம். இப்போ மூடி போட்டு வைப்போம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துருவோம். திருப்பி மூடி போட்டு வைப்போம். அரிசி நல்லா கொதிச்சு ஒன்றா வெந்து வரட்டு. தலைச்சரியும் சோறும் அரிசியும் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தம் போடணும். இந்த அடுப்பில் தம் போட முடியாது, பக்கத்து அடுப்பில் மாத்துறேன். இப்போ நம்ம பக்கத்து அடுப்புக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம அடுத்து மட்டன் தாளிச்சு ஆக்க போகிறோம். சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதோட 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். அடுத்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் சூடானதோட பட்டை கிராம்பு போட்டுருவோம். அடுத்து வெங்காயத்தை போட்டு தாளிச்சிருவோம். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிப்போம். இதில் கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, தக்காளியை சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துருவோம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போக வதங்கட்டு. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போக நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்குருவோம். இப்போ மசாலா நல்லா வெந்து வரட்டும். மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம காய்கறிகளை சேர்த்துருவோம். புதினா மல்லியும் சேர்த்துருவோம். இப்போ இந்த காய்கறி 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வேகட்டும்.
அப்பதான் அந்த தால்ச்சாவில் உள்ள காய்கறி நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு, காய்கறிகள் வந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துருவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக வச்சிருவோம். இப்போ தால்ச்சா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற கோபிஸ்கிரியை சேர்த்துருவோம். ஏன் கோபிஸ்கிரியை லாஸ்ட்ல சேர்க்குறோம்னா கோபி வெந்து கரைஞ்சிரும், அதனால நம்ம லாஸ்ட்ல தான் சேர்க்கணும். இப்போ கோபிஸ் போட்டு தாளிச்சா நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இவ்வளவுதான் மட்டன் தால்ச்சா. இப்போ பிரியாணி தம் போட்டு 20 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ பிரியாணியை திறந்து பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகா வந்திருக்குது, பார்த்தாலே தெரியும் எவ்வளோ உதிரியா பொழு பொழுன்னு வந்திருக்குதுண்டு. இப்போ நல்லா வந்துருச்சு பிரியாணி. இப்போ நம்மளோட பெருநாள் லஞ்ச் என்னடா, மட்டன் பிரியாணி, மட்டன் தால்ச்சா, ரைத்தா, ஸ்வீட்டுக்கு லட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ஸ்ட்ராபெரி ட்ரிங்க்கு. இப்போ நம்ம இந்த பெருநாளைக்கு கேக் வெட்ட போகிறோம். ஈத் முபாரக்னு போட்டு கேக் வாங்கியிருக்கிறோம். வாங்க கேக்கை வெட்டி கொண்டாடுவோம். ஹாப்பி ஈத் முபாரக். இப்போ கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு டீ கேக்குமாவே சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம கேக்கு டீலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே பட்டாசு வெடிக்க வந்தாச்சு. மலேசியாவில் பெருநாளைக்கு நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே பட்டாசு வெடித்தாங்க. இப்போ எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் பட்டாசு வெடிக்கிறத காமிக்கிறோம் பாருங்கள். நிறைய பேர் பட்டாசு வெடித்தாங்க. இதோட என்னோட பெருநாள் விளாக் முடியுது. இந்த விளாக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.